நல்ல நேரம் பகுதி 2. ஆக்சுவலாக நம்ம பெங்களூர் டபிள்யூடிசி ஆஃபீஸ்லேருந்து சுற்றி ஏதாவது ஒரு பிஜி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 நாள் நல்லா நடந்தே சுற்றி நல்ல ஒரு பிஜி பார்த்தேன். என்னுடைய பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் அதிகமாக வந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்தது. சரி, ஓகே, டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு வெறும் 1.2 கிலோமீட்டர் தான், ஒரு 10-15 நிமிஷம் ஈஸி வாக்கபிள் டிஸ்டன்ஸ். 2-3 நாள் ஆஃபீஸ் போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு முன்னாடியே தெரியும் என்னென்னா, இந்த டீமில் ஃபஸ்ட் ஒரு 1.5 மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸில் வந்து ட்ரைனிங் இருக்கும். அது எங்கே அப்படின்னு முன்னாடி நான் கேள்விப்பட்டது வந்து ஏர்போர்ட் பக்கம். அது இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 30-31 கிலோமீட்டர், 50 நிமிஷம் 50 நிமிஷம் ட்ராவல் தான். சரி, அது ஓகே அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம பண்ணோம். பிகாஸ் கேப் ஃபெசிலிட்டியும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த 2 நாள் ஆஃபீஸ் பண்ணதுக்கப்புறம் மேனேஜருக்கு எப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு ட்ரைனிங் வந்து இன்னொரு வேர் ஹவுஸில் தான் நடக்குது. அது எங்கே பார்த்தீங்கன்னா அட்டிப்பள்ளி பக்கம், தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் மேப்ஸில் போட்டு பார்க்குறேன். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி வழியாக போனால் 41 கிலோமீட்டர். பட் அது யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க போல். இன்னொரு நைஸ் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏதோ ஹைவே மாதிரி. அதோடைய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 61 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து அப் அண்ட் டவுன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 122 கிலோமீட்டர் ஆச்சு. பிஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 மாதம் நான் பே பண்ணியாச்சு. இதை நான் வெக்கேட் பண்ணதுக்கோ ரீஃபண்ட் ஆகுறதுக்கோ நடக்காத ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். கேப் வருது, பார்த்தா 1.25 மணி நேரம் அப்படின்னு தனிக்காக ஒரு ஸ்பீடாக ஓட்டினாப்புல. ஸோ அப் அண்ட் டவுன் 3.5லேருந்து 4 மணி நேரம் ஆச்சு நண்பர்களே. ஸோ பிஜியும் வெக்கேட் பண்ண முடியாது, அங்கேயும் வாய்ப்பாக எதுவும் பார்க்கறதுக்கும் நடக்காது. என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லி இதை தான் வந்து டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நான் இன்னொரு விஷயம் யோசிச்சேன் நண்பர்களே. அதாவது முதல் நாள் நான் விவரம் இல்லாமல் நல்லா தண்ணிலாம் குடிச்சிட்டு அந்த காரில் ஏறி போயிட்டேன். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே கொஞ்சம் யூரின் அர்ஜென்ட்டாக வந்தது. என்னடா இது அப்படின்னு சொல்லி கேப் டிரைவர் அப்படி பார்த்தா அவர் சீரியஸாக அந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காப்புல. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுச்சு. அதாவது டெஸ்டினேஷன் வந்துடுச்சு, நம்ம போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இன்னொன்று யோசிச்சேன், நிறைய அந்த ரீல் நியூஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த அவுட்ரிங் ரோடு, இந்த மாரத்தள்ளி சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் 3-4 மணி நேரம்லாம் வந்து டிராஃபிக்கில் லாக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் யாரும் மாட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தால் அந்த விஷயத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சந்திப்போம்.